நீங்கள் உங்கள் மூளையில் இருந்த எல்லா விஷயங்களையும் வெளியேற்றிவிட்டு, இன்று முதல் நடந்தது நடந்துவிட்டது, கடந்தது கடந்துவிட்டது என்று நினைக்க வேண்டும். இன்று முதல் எனது உடலை மீண்டும் எழுப்ப வேண்டும். இதை மீண்டும் இயக்க வேண்டும். அதற்காக கடவுளை பிரார்த்திக்கவும், உங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளவும், சிந்தனை திறனை அதிகரிக்கவும் செய்யுங்கள். உங்களை நேர்மறை பாதையில் கொண்டு செல்லுங்கள். நீங்கள் உங்கள் மனதில் என் கை மீண்டும் இயங்கும். நான் எதையும் செய்ய முடியும். ஆனால் இந்த கையை இயக்கி காட்டுவேன் என்று நினைக்க ஆரம்பித்த நாளிலிருந்து நான் மறுபடியும் வேலைக்கு போய் காட்டுவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த சக்தியும் என்னை தடுக்க முடியாது. கடவுள் என் பக்கத்தில் நிற்கிறார். உங்கள் மனதில் இந்த எண்ணம் ஓட ஆரம்பித்தால் எந்த விலையிலும் எந்த மருத்துவரின் கை உங்களை தொடினாலும் அது உங்கள் வேலைக்கு உதவும். ஏன் ஏனெனில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மருத்துவர் மருந்து கொடுக்கும் போது கூட உடல் தானாகவே மீண்டு கொள்கிறது. மருந்து என்பது ஆதரவுக்காக மட்டுமே. உட்புற மாற்றங்கள் எதில் நடக்கின்றன, உடலில் அந்த சக்திகள், அந்த வலிமை இருக்கிறது என்று உணர முடிந்தால் உடனே நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். நோயாளிக்கு இனி வேறு என்ன வேண்டும்? மன அழுத்தத்தை முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவனுக்கு நல்ல தூக்கம் வேண்டும். ஏனெனில் நாம் தூங்கும் போதுதான் நம் உடலில் பழுது பார்க்கும் வேலை அதிகமாக நடக்கிறது. உதாரணமாக, நீங்கள் விளையாடி வந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஷாப்பிங் செய்து வந்தீர்கள், அல்லது பயணம் செய்து வந்தீர்கள், மிகவும் சோர்வடைந்து விட்டீர்கள்.